Okay, in today's English class, the second activity is for introducing names of musical instruments. We are going to learn the names of musical instruments. Are you all ready for that? Yes, miss. Are you all ready to learn the names? Yes, miss. Okay, we can start the class. Have you seen these musical instruments? In the musical instruments லாம் பாத்திருக்கீங்களா? Yes. எங்க musical instruments லாம் பாப்பீங்க? ஓகே, சூப்பர் சிங்கர் ஷோல சின்ன பசங்களாம் பாட்டு பாடும்போது இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வெரி குட். அப்புறம் வேற எங்க இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்திருக்கீங்க? கல்யாணத்துல பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்திருப்பீங்க. கிருஷ்ணர் சாமி கையில கூட புல்லாங்குழல் இருக்கும். வெரி குட். கோவில் திருவிழா கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்க்கலாம். Okay, fine students, now listen to me. As you said, we can see these musical instruments in temples, movies, tiruvilas, weddings, church, festivals and so on. Now we are going to learn the names of these musical instruments in English. நீங்க நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட நேமை வந்து தமிழ்ல தான் சொன்னீங்க. இப்போ இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட நேம் எல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். Okay, now all of you listen to me carefully. This is a flute. புல்லாங்குழல் சொன்னீங்கல்ல, கிருஷ்ணர் கையில வச்சிருப்பாருன்னு சொன்னீங்கல்ல, இதுதான். This is a flute. And this flute is brown in color. என்ன கலர் இது? Brown color. இந்த ஃப்ளூட்ல பாத்தீங்கன்னா we can see small holes in this flute. சின்ன சின்ன குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளூட்டை நம்ம வாய்க்கிட்ட வச்சு தான் வாசிப்பாங்க. நம்ம வாய்க்கிட்ட வச்சுட்டு ஏர் வந்து உள்ள ப்ளோ பண்ணுவாங்க. This is a flute. It is brown in color. It is thin. It is long. It has holes. It gives you sound when you blow it. Do you all understand? Fine. Now we are going to see another instrument. Guitar. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டோட நேம் வந்து கிட்டார். This is a guitar. It is a string instrument. String instrumentனா கம்பி இருக்கும். எதெல்லாம் கம்பி மூலமா மியூசிக் வருமோ அதெல்லாம் string instrument சொல்வாங்க. And it has 6 strings. கிட்டார்ல பாத்தீங்கன்னா 6 strings இருக்கும், 6 கம்பிகள் இருக்கும். We can get soft to loud music from the guitar. கிட்டார்ல இருந்து சாஃப்ட் மியூசிக்கும் கொண்டு வரலாம், லவுட் மியூசிக்கும் கொண்டு வரலாம். இதோட நேம் என்ன? கிட்டார். இதோட நேம் என்ன? வெரி குட். நெக்ஸ்ட் we are going to see about violin. This is a violin. It is a musical instrument. It is also a string instrument. It has 4 strings. கிட்டார்ல பாத்தீங்கன்னா 6 strings பார்த்தோம், வயலின்ல 4 strings இருக்கும். We use a bow across the strings to get the music. பவுனா இந்த மாதிரி நீளமா ஒரு கம்பி பாக்குறீங்கல்ல, இதுதான் பவ். பவ் வந்து இந்த கம்பி மேல போச்சுன்னா நமக்கு என்ன கேட்கும்? மியூசிக் வந்து கேட்கும். சரியா? we use this bow to get the music from the strings. இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா we hold it under our chin. நம்ம சின்ன கீழே இதை ஹோல்ட் பண்ணிட்டு பவ்வ நம்ம பவ்வ யூஸ் பண்ணி நமக்கு மியூசிக் கிடைக்கும். எல்லாரும் வயலின் வாசிக்கிற மாதிரி பண்ணுங்க. அந்த பவ் வந்து அக்ராஸ் போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மியூசிக் கிடைக்கும். Can you name this instrument? Violin. Very good. Next we are going to see about tabla. We can see this tabla in North India. North Indiaல இது ரொம்ப ஃபேமஸ். நம்ம சவுத் இந்தியால இது பார்க்கலாம். கிளாசிக்கல் டான்ஸ், பரதநாட்டியம் எல்லாம் ஆடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த பரதநாட்டியம் எல்லாம் ஆடும் போது இந்த தப்லா யூஸ் பண்ணி கிளாசிக்கல் மியூசிக் வந்து கொண்டு வருவாங்க. Okay, do you all understand? Yes, miss. Okay. Fine. This is a tabla. It is a pair of drums. tablaனா என்னன்னா 2 drums சேர்ந்திருக்கிறதா tablaன்னு சொல்வாங்க. One drum is big and the other one is small. 2 drumsல பாத்தீங்கன்னா ஒரு drum பெருசா இருக்கும், ஒரு drum வந்து சின்னதா இருக்கும். We play tabla with both the hands. நம்ம 2 கைகளை யூஸ் பண்ணி அதுல அடிச்சோம்னா நமக்கு சவுண்ட் கிடைக்கும். Can you all understand? Next we are going to see about pot. இது வந்து பானை வச்சு கூட மியூசிக் கொண்டு வராங்க, பாத்திருக்கீங்களா? பானையில கூட சூப்பரா நம்ம என்ன பண்ணலாம், பானைய தலைகீழா கவுத்து வச்சுட்டு
நம்ம பானையில இருந்து கூட என்ன பண்ணலாம், சூப்பரா மியூசிக் வந்து கொண்டு வரலாம். This is a pot. It is brown in color. This is a musical instrument. Do you all understand? Okay, now next we are going to see about வீணா. நீங்க இந்த வீணைய எங்க பார்த்திருக்கீங்க? சரஸ்வதி சாமி கையில நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீணைய வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. This is a வீணா. It is a musical instrument. It has strings. It is a string instrument. It is brown in color and it is long. It is brown in color and it is long na ரொம்ப நீளமா இருக்கும். It is also big in size. இது ரொம்ப பெரியதாக இருக்கும். Do you all understand? Okay, very good. Can you name the 3 string instruments? இன்னொன்னு. Very good. Clap for Darshit, all of you. Very good. Now we are going to see about trumpet. Have you seen this trumpet? Where have you seen this? எங்க பார்த்திருக்கீங்க? நீங்க திருவிழாஸ்ல பார்த்திருப்பீங்க, ஃபெஸ்டிவல்ஸ், மேரேஜ் ஃபெஸ்டிவல்ஸ்ல ட்ரம்பட் நீங்க பார்த்திருப்பீங்க. ட்ரம்பட் வந்து ஃப்ளூட் மாதிரி தான். ஃப்ளூட் வந்து ரொம்ப தின்னா இருக்கும், ட்ரம்பட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுவும் வந்து நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஏரை ப்ளோ பண்ணி தான் நமக்கு மியூசிக் கிடைக்கும். ஏற்கனவே வந்து ஃப்ளூட் பார்த்தோமா, ஏர் ப்ளோ பண்ணி நமக்கு மியூசிக் கிடைக்கிறது ஃப்ளூட் பார்த்தோமா. ட்ரம்பட்டும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாய்க்கு கிட்ட வச்சு அதுல ஏர் ப்ளோ பண்ணி தான் நமக்கு மியூசிக் கிடைக்கும். திஸ் இஸ் அ ட்ரம்பட். We get music by blowing air in it. Okay? Do you all understand? Yes, miss. Okay. Next we are going to see about shakers. ஷேக்கர்ஸ் வந்து நம்ம ஷேக் பண்ணி இதுல இருந்து மியூசிக் வந்து கொண்டு வருவாங்க. குழந்தைங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா கிளுகிளுப்பை வாங்கி தருவாங்க. அதுவும் என்னது, ஷேக்கர்ஸ் தான். அதுவும் இது மாதிரி தான். இது நம்ம ஷேக் பண்ணா அதுல இருந்து நமக்கு சவுண்ட் கிடைக்கும். ஓகே, இதுவும் நீங்க எங்க பாத்திருப்பீங்க, கோவில் திருவிழால பாத்திருப்பீங்க, ஃபெஸ்டிவல்ஸ்ல பாத்திருப்பீங்க. எஸ், சர்ச்சில் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஷேக்கர்ஸ் யூஸ் பண்ணி பாட்டு பாடுவாங்க. கிறிஸ்மஸ் அப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க. நெக்ஸ்ட் the last instrument we are going to see is drum. drum எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? ஓகே, this is a drum. drum வந்து எல்லாருமே வாசிச்சிருப்பீங்க. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு எல்லார் வீட்லயும் ட்ரம்ஸ் வாங்கி கொடுப்பாங்களா? அந்த போகி ஃபெஸ்டிவலுக்கு வாங்கி கொடுப்பாங்களா? போகி அப்ப என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே ட்ரம் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே போவீங்களா? ட்ரம்ஸுக்கு பாத்தீங்கன்னா 2 ஸ்டிக்ஸ் நம்ம கையில வச்சிருப்போம். 2 ஸ்டிக் இருக்கும். அந்த 2 ஸ்டிக் என்ன பண்ணுவோம், இப்படி அடிச்சோம்னா அதுல இருந்து நமக்கு சவுண்ட் கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் எ ட்ரம். வி யூஸ் ஸ்டிக்ஸ் டு கெட் சவுண்ட் ஃப்ரம் த ட்ரம். நம்ம ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அதுல இருந்து நமக்கு சவுண்ட் கிடைக்கும். ட்ரம்ஸ் வந்து பிக் சைஸ்லயும் இருக்கும், சின்ன சைஸ்லயும் இருக்கும். இட் இஸ் இன் பிக் சைஸ் அண்ட் ஆல்சோ இன் அ ஸ்மால் சைஸ். ஓகே, do you all understand?